நம்ம வீட்டில் செய்கிற சிக்கன் பிரியாணிக்கும் கல்யாணத்தில் சாப்பிட்ற சிக்கன் பிரியாணிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அவங்க செய்கிற சிக்கன் பிரியாணி வந்து நல்ல ரிச் ஃப்ளேவரோட ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் நம்ம வீட்டில் செஞ்சால் வரவே மாட்டேங்குதுன்னு நிறைய டைம் நம்ம யோசிச்சிருப்போம்ல. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கல்யாணத்தில் செய்கிற மாதிரி நல்ல டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி குக்கர்லேயும் செய்யலாம், டபராலையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி பிகினர்ஸ்க்காக குக்கரில் பண்ணி காமிச்சிருக்கேன். சாதம் கொஞ்சம் கூட குலையாமல். ஃப்யூச்சரில் நம்ம எப்படி டபராவில் செய்கிறதுன்றதையும் பார்க்கலாம். இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் உருகுனதும் இதில் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை, 2 பச்சை ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, 3 லவங்கம், 1 பட்டை, 1 ஜாவித்ரி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா பொரிய வச்சுக்கோங்க. இதோட ஃப்ளேவர்ஸ் வந்து அந்த எண்ணெயில் இறங்கணும். இப்போ இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா முழுமையாக வதங்கணும். அப்போ தான் பிரியாணியில் நல்ல டேஸ்ட்டும் கலரும் கிடைக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இடையிடையில் ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் வந்து முழுமையாக சேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவு கலரில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்திற்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயோட அளவை குறைச்சிக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ணின தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்தோம்ல, அதுக்கு 1 பெரிய சைஸ் தக்காளி வந்து கரெக்டான ரேஷியோ. தக்காளி முழுமையாக மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், தக்காளி நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு. இப்போ பாருங்கள், பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு, நல்லா வந்து வதங்கிருச்சு எல்லா இன்க்ரீடியன்ஸும். இந்த ஸ்டேஜில் இது கூட தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு தயிர் சேர்த்தா போதும். இது ஒரு 30 ml அளவு தயிர் இருக்கும். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்ததும் இது போல் நல்லா கலந்துடணும். அப்போ தான் அதில் கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா நான் வந்து ஹோம்மேட் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். அந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி நீங்கள் பிரியாணி பண்ணும்போது நல்ல வாசனையோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை கிளிக் பண்ணி பாருங்கள். மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒரு 30 செகண்டுக்கு கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்க்கணும். நான் ஒரு 1/2 கிலோ அளவு சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த சிக்கன் வந்து 5 நிமிஷம் நல்லா வேகணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 1 கைப்பிடி புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் புதினா கொத்தமல்லியோட வாசனை, அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட வாசனைலாம் சிக்கனில் இறங்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. சிக்கன் தானாகவே தண்ணிலாம் ரிலீஸ் பண்ணி வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கன் வந்து பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, ஆனால் எவ்வளோ க்ளோஸியாக இருக்குது. சிக்கன் வந்து அதோடைய தண்ணியிலேயே நல்லா வெந்து வரும். 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம வேக வச்சிடக்கூடாது, ஏன்னா குக்கரில் விசில் வைக்க போகிறோம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு ரைஸ்க்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓரத்தில் ஒட்டியிருக்க மசாலாலாம் இது போல் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு கலந்து விட முடியாது. இப்போ பாருங்கள், ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி சேர்த்து குக் பண்ணும்போது அந்த உப்பு வந்து கரெக்டாக வந்து வரும்.
இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துட்டு இது போல் லேசாக கலந்துக்கோங்க. அதிகமாக கலந்தோன்னா அரிசி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லேசாக இது போல் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு விசில் விட்டதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நல்ல கமக்கிற சிக்கன் பிரியாணி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை உடனே கரண்டி வச்சு கலந்துடக்கூடாது. லேசாக ஆறட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் சாதம் நல்லா உதிரியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களே பாருங்கள், சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரியாக சூப்பராக இருக்குது. இது நல்ல சுட சுட இது போல் சர்வ் பண்ணுங்கள். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக ராய்த்தா மட்டும் போதும். அப்படி இல்லைனா உங்களுக்கு பிரியாணி கத்திரிக்காய் வச்சு சாப்பிட பிடிக்கும்னா அது வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஆல்ரெடி பிரியாணி கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் வீட்டில் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.